அகரத்தின் அன்பு வணக்கங்கள். முன்னொரு காலத்தில் சேது தேசத்தை உபரிசரன் என்பவன் ஆட்சி செய்து வந்தான். மன்னன் தன்னுடைய தவத்தின் பலனாய் இந்திரனிடமிருந்து ஒரு விமானத்தை பரிசாக பெற்றான். இவனின் மனைவி கிரிகா ஆகும். இந்த தம்பதியினருக்கு 5 மகன்கள் பிறந்தனர். அவர்களையெல்லாம் தன்னுடைய ஆளுமைக்குட்பட்ட பகுதிகளில் மன்னராக்கினான் உபரிசரன். இந்நிலையில் உபரிசரனின் முன்னோர்கள் மன்னனின் முன்பாக தோன்றி, மன்னா, உன் எல்லைகளில் உள்ள காடுகளில் துஷ்ட மிருகங்கள் அதிகரித்து விட்டன. எனவே நீ உடனே வேட்டைக்குச் சென்று அவைகளை வேட்டையாடு என்றனர். ஆனால் வேட்டைக்கு போக மன்னனுக்கு மனமே இல்லை. ஏனென்றால் அவனின் மனைவி கிரிகாவிற்கு அன்று ருது ஸ்நான நாள். அன்று அவளோடு கூடி அவளை மகிழ்விக்க இருந்தான் மன்னன். ஆனால் தன் முன்னோர்கள் கூறியதால் வேறு வழியின்றி போகவே மனமில்லாமல் வேட்டைக்குச் சென்றான் மன்னன். விலங்குகளையெல்லாம் வேட்டையாடினான். இரவானது. எனவே அவன் காட்டிலேயே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. காட்டில் தனிமையில் அவன் நினைவெல்லாம் தன் மனைவியின் மேல்தான் இருந்தது. காம உணர்விலேயே இருந்ததால் அவனின் இந்திரியம் தானாக வெளியேறியது. அந்த இந்திரியத்தை ஒரு தொன்னையில் வைத்து அங்கிருந்த கழுகிடம், பறவைகளின் ராஜாவே, இந்த இந்திரியத்தை அரண்மனையில் உள்ள என் மனைவியிடம் சேர்த்துவிடு என்று கேட்டுக்கொண்டான். மன்னனின் வேண்டுதலை ஏற்ற கழுகு தொன்னையை தூக்கி கொண்டு சென்றது. ஆனால் இன்னொரு கழுகால் அந்த தொன்னையை யமுனை ஆற்றில் விட்டது கழுகு. அந்த இந்திரியத்தை யமுனை ஆற்றில் இருந்த ஒரு மீன் ஒன்று உணவு என்று விழுங்கிவிட்டது. ஆனால் உண்மையில் அது மீன் அல்ல. ஒரு சாபத்தால் மீனாக மாறிய அத்திரிகை எனும் தேவகன்னிகை தான் அது. ஒருமுறை தேவகன்னிகை யமுனை நதிக்கரையில் நீராடிக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு முனிவர் நீராடுவதற்காக நதியில் இறங்கினார். அப்போது அந்த தேவகன்னிகை முனிவரின் காலை பிடித்து இழுத்தாள். இதனை கண்ட முனிவர் கோபமாக, ஏய் பெண்ணே, நீ ஒரு தேவலோக பெண்ணாக இருந்தும் ஒரு விலங்கைப் போல என் காலை இழுத்தாய். நீ மீனாக போக கடவது என்று சாபமிட்டார் அந்த முனிவர். தேவலோக பெண் முனிவரிடம் தான் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன், இந்த சாபத்திற்கு விமோச்சனமே கிடையாதா என்று கதறினாள். அதற்கு அந்த முனிவர், மீனாக இருக்கும் உனக்கு 2 குழந்தைகள் பிறக்கும். அதன் பிறகு நீ சாப விமோச்சனம் பெற்று தேவலோகம் செல்வாயாக என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அந்த சாபம் பெற்ற மீன்தான் உபரிசரன் மன்னனின் விந்துவை விழுங்கியது. இதன் மூலம் கர்ப்பமுற்றது அந்த மீன். இந்நிலையில் ஒரு நாள் வளையந்தாசன் என்பவன் வலையை வீசி மீன் பிடித்து கொண்டிருந்தான். அப்போது இவனின் வலையில் சிக்கியது அந்த மீன். பார்ப்பதற்கு அதிசயமாக இருந்த மீனின் வயிற்றை கிழித்து பார்த்தான் அந்த மீனவன். அந்த மீனின் வயிற்றில் 2 குழந்தைகள் இருந்தது. மேலும் அந்த மீன் இறந்து போனது. அத்துடன் சாப விமோச்சனம் பெற்றால் மீனாக இருந்த தேவலோக கன்னிகை. மேலும் அவள் தேவலோகம் சென்றாள். மேலும் அந்த மீனவன் தன் மன்னனிடம் அந்த 2 குழந்தைகளையும் கொடுத்தான். அக்குழந்தையை கண்ட உபரிசரன் மன்னன் இக்குழந்தை தன் விந்திலிருந்து உருவான தன் குழந்தைதான் என்று கண்டுகொண்டான். மேலும் ஆண் குழந்தையை தான் வைத்துக்கொண்டு பெண் குழந்தையை அந்த மீனவனிடமே கொடுத்து விட்டான். அந்த மீனவன் அக்குழந்தைக்கு மச்சகந்தி என பெயரிட்டு வளர்த்து வந்தான். அவளை சத்தியவதி என்றும் அழைத்தனர். அக்குழந்தை மீனின் வயிற்றிலிருந்து பிறந்ததால் வளரும்போதே அப்பெண்ணின் உடலிலிருந்து மீன் நாற்றம் வீசியது. இந்நிலையில் பராசர முனிவர் புனித யாத்திரை வந்தார். அவர் யமுனை ஆற்றங்கரையை கடப்பதற்காக மச்சகந்தியிடம் பேசினார். மச்சகந்தியும் முனிவரை அக்கறைக்கு தன்னுடைய ஓடத்தில் ஏற்றி கொண்டு சென்றாள். முனிவர் மச்சகந்தியின் அழகில் மயங்கினார். உடனே மச்சகந்தியின் மீது வீசிய மீன் வாடையை போக்கி நறுமணத்தை வீச செய்தார் முனிவர். ஆண்டிலிருந்து பரிமளகாந்தியாக மாறினாள் மச்சகந்தி. முனிவர் அவளுடன் கூடினார். மேலும் சத்தியவதியிடம் முனிவர், பெண்ணே, உன் கற்பு என் மூலமாக ஒருபோதும் கெடாது. நீ எப்போதும் போலவே கன்னித்தன்மை இழக்காமல் இருப்பாய் என்றும் சொல்லிவிட்டு பராசர முனிவர் கானகம் சென்றார். சத்தியவதி பராசர முனிவர் மூலமாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவர்தான் துவைபாயனர் என்று சொல்லக்கூடிய வேதவியாசர் ஆவார். அதன் பிறகே சத்தியவதி பீஷ்மரின் தந்தை சாந்தனுவை திருமணம் செய்து கொண்டார். இதுவே வேதவியாசர் பிறந்த கதையாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.